இனாம் நில நிலைப்பாட்டில் கோவில் நிலங்களை மீட்டுவிட்டோம் என கூறி பொதுமக்களுக்கு கொடுத்த நிலங்களை அபகரித்துவிட்டு திமுக அரசு கொண்டாடுவதாகவும் சுழிய மதிப்பீடு செய்த நிலைப்பாட்டில் தங்களை ஏமாற்றிவிட்டதாகவும் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் தெரிவித்துள்ளார். இவர்கள் 2021 ஆட்சிக்கு வந்தபோது விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றவில்லை. 2, விவசாயிகளுக்கு செய்த துரோகங்களின் பட்டியலும் மிகப்பெரிய பட்டியலாக இருக்கிறது. 2021 தேர்தல் வாக்குறுதியில 83 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் விவசாயிகளுடைய வருமானத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு சம்பந்தம் இல்லாத வெறும் 10 வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு 73 வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த திமுக இன்ன வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் சம்மதம் இல்லாமல் ஒரு சதுரடி நிலத்தை கூட எடுக்க மாட்டேன்னு சொன்னார் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40 சிப்காட் திட்டங்கள் மூலமாக 1,10,000 ஏக்கர் விவசாய நிலங்களை அடிமாட்டு விலைக்கு அபகரித்து கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறார். இந்தியா முழுவதும் இனாம் நிலங்கள் உழுதவர்களுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் அதை பட்டா போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலும் 1963 கருமூர் காமராஜர் அவர்களால் சட்டம் கொண்டு வரப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களால் 1967 அப்புறம் செட்டில்மெண்ட் தாசர் நியமிச்சு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அது அந்த 13 லட்சம் ஏக்கர் நிலங்களை வக்ஃபு வாரியமும் அறநிலைத்துறையும் தொடர்ச்சியாக உரிமை கொண்டாடுவதோடு 13 லட்சம் ஏக்கர் நிலம் ஜீரோ வேல்யூ பண்ணியிருக்கிறாங்க. 150 வருஷத்துக்கு மேல பத்திரம் இருக்குது, பட்டா இருக்குது, ஆவணம் இருக்குது. இதுல 30 லட்சம் மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க நில உரிமையை புடுங்குறதோட அதை சாதனையாக திமுக கொண்டாடுகிறது. நீங்க அதைத்தான் பார்க்கணும்.